ஆம்லா ரசம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுபட்டுட்டு இது கூடவே கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், பூண்டு பல், அது கூட 2 வத்தல், வெங்காயத்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டுலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வறுத்த அந்த பொருட்களை நம்ம வந்து மிக்சியில் லைட்டாக கொரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கூடவே மீடியம் சைஸில் உள்ள நெல்லிக்காயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் கூடவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூடவே சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம இதை வந்து ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இனி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், மிளகாய் 1, வேப்பிலை, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வச்ச இந்த ரசத்துக்குள்ள பொருள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாலும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து பரட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஏற்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் போட்டாச்சு. போடுறதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி துருவல் போட்டு வச்சுருக்கிறேன், நல்லா ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மல்லியில் சேர்த்துக்கலாம். அழகுக்காக கொஞ்சோண்டு தக்காளியும் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். நுரைச்சி வரட்டும், ரொம்ப பொங்கக்கூடாது. ரசம் ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆகிட்டு உப்பு பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக துருவி வச்சுருக்கிற அந்த இஞ்சியையும் போட்டுக்கலாம். சுவையான நெல்லிக்கனி ரசம் ரெடி. நுரைச்சி வந்துட்டு இனி நம்ம வந்து ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த இஞ்சி துருவலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தான், அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். இன்னைக்கு சண்டே எங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி வச்சுருக்கிறேன், ஆம்லா ரசம் வச்சுருக்கிறேன், சாதம். சாப்பிடுவாங்க எல்லாரும்.